ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இன்றைக்கி ரமண திருவிளையாடல் திரட்டில் தனையனே தந்தை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருவிளையாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பகவான் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். சதா சர்வகாரம் சர்வாந்தர் யாமி. நாம் அவரை நம்பிட்டோன்னா நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சுட்டே இருப்பார். அவருடைய இருப்பை நாம் உணரலாம். எல்லா இடத்துலையும், எல்லா ஆபத்துலேயும், எந்தவித ஆபத்திலிருந்தும் பகவான் நம்மளை காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டார். இருந்ததே கிடையாது. என்னுடைய அனுபவம் அது. இது ஒரு நாள் நடு ராத்திரி கேரப்பாட்டி மலையில் இருந்துட்டு இருந்தா. அவள் இருந்த இடத்துல திருடன் விட்டான். உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்த உடனே ஏன்னா திருடாளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, இந்த பாட்டி தனியாக இருக்கா, வயசானவ, ஏதாவது அங்கே வச்சுருப்பா வாங்கிறதுக்கு போகிறதுக்கு பொருள் ஏதாவது இருக்கும், எதை கொண்டு போகணும். அவனுக்கு என்ன, ஒரு நாலனா கிடச்சா போருமே. உள்ளே வந்தான். உள்ளே வந்த உடனே யார் இது அப்படின்னா பாட்டி. உடனே லபக்குன்னு கழுத்தை நெரிச்சு விட்டான். பாட்டி திருடன் திருடன், அண்ணாமலை அண்ணாமலை திருடன் அப்படின்னு கத்துறா. அந்த அபய குரல் கந்தாசிரமத்தில் இருந்த பகவான் கண்மூடி உட்காண்டிருக்கார். அவர் கேட்குறது, இதோ வந்துட்டேன் அப்படின்னு எழுந்துக்கிறார் பகவான். ஒரே தாவி விருபாட்ச குகை, மாமர குகை, ஜடாசுவாமி குகை, இங்கெல்லாம் நிறைய சாதுக்கள் இருக்கா, பக்தாள்லாம் இருக்கா. யாருக்கும் ஒன்றும் கேட்கல. பகவானுக்கு எப்படி கேட்டது? அதுவும் கண்ணை மூடின்னு தியானத்தில் இருக்கவருக்கு. உடனே பழனிசுவாமியும் என்னடா அது பகவான் நடுராத்திரி அப்படி எழுந்து அலறி பொடிச்சுன்னு ஓடுறாருன்னு அவரும் கூட போகிறார். அங்கே போனால் நேராக இவர் கீரைப்பாட்டி இருக்கிற இடத்துக்கு போய் எங்கே திருடன் அப்படின்னு கேட்குறார். பழனிசுவாமியும் சுற்றி முற்றி பார்க்குறார். ஒரு திருடனையும் காணமே, எல்லாம் உன் பிரம தான் அப்படின்னு சிரிக்கிறா ரெண்டு பேரும். இல்லை சாமி, அவன் உள்ளே வந்தான், சாமான்லாம் எடுக்கும்போது பார்த்துட்டேன், யாரடா அது அப்படின்னு கூசல் போட்டேன், சத்தம் போடாதுன்னு கழுத்தை பிடிச்சி விட்டான், அப்போ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது, அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னா. சுவாமி அங்கே வந்துட்டேன்னு சொன்னது இங்கே திருடன் காதில் விழுந்திருக்கு. திருடனுக்கு மட்டும் விழுந்திருக்கு. பாட்டிக்கு யாரோ வந்துட்டேன்னு சொல்கிறான்றது பாட்டிக்கும் கேட்டிருக்கு, திருடனுக்கும் கேட்டிருக்கு. ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி சுற்றி பார்த்தா அங்கங்கே மூட்டையெல்லாம் செதறி கிடக்கிறது. அப்போ தான் இவருக்கு பழனிசுவாமிக்கு நம்பிக்கை ஓ ஆமாம் வந்திருக்கான். இப்படி பாட்டிக்கு அன்றைக்கி திருடங்கிட்டேருந்து பகவான் அந்த காப்பாற்றக்கூடிய அந்த இதை அபயஹஸ்தம் கொடுத்தார், அபயம் அளித்தார். சில காலம் கரைப்பாட்டி பகவானுடைய அந்த பக்தியிலேயே காலத்தை கழிச்சா, விதேகம் அடைஞ்சா. இப்போ ரமணாசிரமத்துக்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி கோவில் இருக்குது. இப்போ கூட அதை புதுப்பிச்சுன்னு இருக்கா. நான் அந்த வரை பார்க்கும்போது அதை புதுப்பிச்சுட்டு இருந்தா கிரிவலம் போகும்போது. அந்த அதுக்கு அந்த ஆலயத்துக்கு எழுத்தாப்பில் ஒரு புளிய மரத்துக்கு கீழே தான் கீரைப்பாட்டியை அடக்கம் பண்ணான். இதிலிருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பகவான் எங்கே யார் எந்த பகவான் பக்தர்கள் எங்கே இருந்தாலும் கூப்பிடலாம் வேண்டாம், கத்தலாம் வேண்டாம், மனசில் நினச்சிட்டா போகிறோம், பகவானுக்கு தெரிஞ்சிடும். இதை விட நாம் பாக்கியசாலிகள்ங்கிறதுக்கு என்ன நமக்கு ஒரு தீர்மானம் வேணும்? சாட்சி